ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ராகன் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சார் இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ட்ராகன் பொட்டேட்டோ செய்கிறதுக்கு 4 பொட்டேட்டோ நல்லா இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. ரொம்ப மெலிசாக இருந்தால் நமக்கு அந்த அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம கொஞ்சம் தடிமனாக எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் மைதா மாவு, அதே அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கணும். இது கூட சில்லி பவுடர், சால்ட்டு, பெப்பர் இது 3யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், அந்த நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, கட் பண்ணி அந்த பொட்டேட்டோஸ் நல்லா அதுக்குள்ளே போட்டு நம்ம ஜஸ்ட் போட்டு எடுத்துடணும். நம்ம இதில் எதுவும் பண்ணக்கூடாது. போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நல்லா கலக்கி விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா அது மேக்னேட் ஆகிடணும். அந்த பொட்டேட்டோவில் அந்த பவுடர் ஜஸ்ட்டு ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்துடலாம். நல்லா அந்த பவுடர்லாம் கீழே தட்டி விட்டு எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த பவுடர்லேயே நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பஜ்ஜிக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி அதை பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு டீப் ஃப்ரை விடுங்க. அப்போ தான் இது தனியாக சாப்பிட்டாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியே நம்ம லெமன் ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கெலாம் இதே மாதிரி சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை நம்ம மஞ்சூரியன் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதனால் இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி சின்ன சின்னதாக இஞ்சி பூண்டு நறுக்கிறது, அது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது கூட நல்லா வதங்கிடுச்சு. 1/4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நான் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன். நல்லா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரு கொதி வருது. இப்போ நம்ம எடுத்து வச்ச பொட்டேட்டோ இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும். அதனால் நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு திக்காக. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்